நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருச்செந்தூர். திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது. பழனி. பழனி முருகனின் மூன்றாம் படை வீடாகும். நாரதர் சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் முருகர் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது. சுவாமிமலை. சுவாமிமலை முருகனின் 4வது படைவீடு ஆகும். இது கும்பகோணத்திலிருந்து 6 கி.மீ. தொலைவில் உள்ளது. முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் இங்கு குடிகொண்டுள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயராயிற்று. திருத்தணி. திருத்தணி முருகனின் 5ஆம் படைவீடு ஆகும். இவ்விடத்தின் மலையின் வள்ளியை